இந்த மாநில பொதுக்குழுவில் 500க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். அதில் 483 பேர் இதில் பங்கேற்று இந்த கூட்டத்தை சிறப்பித்திருக்கிறார்கள். இது மிக முக்கியமான ஒரு தருணத்தில் கூட்டப்பட்டிருக்கிற பொதுக்குழு ஆகும். இதில் கலந்து கொண்ட அத்தனை பேர் முன்னால் 14 முக்கியமான தீர்மானங்களை எல்லாம் நிறைவேற்றி அதனுடைய நகல்களை உங்கள் கையிலே அருமை ஊட்டக பத்திரிகை துறை சகோதர சகோதரிகளுக்கு நாங்கள் வழங்கியிருக்கிறோம். அதில் மிக முக்கியமான ஒரு தீர்மானம், இந்திய யூனியன் முஸ்லீம் லீகின் சார்பில் இந்த ஆண்டு கேரள மாநிலம், தமிழ்நாடு, மேற்கு வங்காளம் ஆகிய மாநிலங்களிலே நடந்த தேர்தல்களில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீகின் சார்பில் கேரளாவிலே 28 தொகுதிகளில் போட்டியிட்டு 22 தொகுதிகளில் வெற்றி பெற்று கேரளாவிலே காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணியில் அமைச்சரவையிலும் ஈடுபட்டு கேரளாவில் 5 அமைச்சர்களை நாங்கள் பெற்றிருக்கிறோம். கேரளாவில் தொடர்ந்து காங்கிரஸ் கூட்டணியில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீகு தேர்தலிலே இணைந்து வெற்றி பெறக்கூடிய காலங்களிலெல்லாம் 5 முதல் 6 அமைச்சரவைகளை ஈடுபடுவது வழக்கம். அந்த அடிப்படையில் இந்த ஆண்டு இந்த முறை 5 அமைச்சர்களை நாங்கள் பெற்றிருக்கிறோம். மேற்கு வங்காளத்திலே 3 தொகுதிகளிலே நாங்கள் போட்டியிட்டு அதில் எந்த ஒரு தொகுதியிலும் வெற்றி பெற முடியாத நிலை எங்களுக்கு ஏற்பட்டு விட்டது. தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் அங்கம் வகித்து இந்திய யூனியன் முஸ்லீம் லீகினுடைய ஏணி சின்னத்தில் 2 தொகுதிகள், பாபநாசம், வாணியம்பாடி ஆகிய 2 தொகுதிகளில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆதரவோடும் கூட்டணி கட்சி இயக்கங்களுடைய பெயர் ஆதரவோடும் அந்த 2 தொகுதிகளிலும் நாங்கள் வெற்றி பெற்று நீண்ட காலத்திற்கு பிறகு தமிழகத்தில் 2 இந்திய யூனியன் முஸ்லீம் லீகினுடைய உறுப்பினர்கள் இடம்பெற்றார். தமிழக வரலாற்றிலே ஏறத்தாழ 60 ஆண்டுகளுக்கு மேலாக திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணியில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீகு தொடர்ந்து பயணித்து வந்திருக்கிறது. முஸ்லீம் லீகின் சார்பில் உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற்றிருந்தாலும், சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றிருந்தாலும், நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றிருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில்தான் நாங்கள் இதுவரை வெற்றிகளை பெற்றிருக்கிறோம். இது நீண்ட காலத்துடைய வரலாறு. ஆனால் இந்த தேர்தலில் முடிவு நாம் எதிர்பார்த்தது, திராவிட மாடல் ஆட்சி மீண்டும் தமிழகத்திலே வந்துவிடும், நிச்சயமாக மு.க. ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் தமிழக முதல்வராக ஆகி விடுவார் என்ற நம்பிக்கையோடு தான் தேர்தலிலே நாம் எல்லாம் ஈடுபட்டோம். ஈடுபட்டது மட்டுமல்ல, அதற்காக உழைத்தோம்.
உழைத்தது மட்டுமல்ல, அதற்காக பாடுபட்டோம். பாடுபட்டது மட்டுமல்ல, அதனை முழுமையாகவும் நம்பினோம். இது நடக்கும் நடக்கும் என்று கருதித்தான் தேர்தலில் ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைத்து எங்கள் பயணத்தை தொடர்ந்தோம். ஆனால் இறைவனுடைய நாட்டம் வேறாக அமைந்து விட்டது. விசில் எல்லா இடத்திலும் ஊதப்பட்டு மக்களை ஜோசப் விஜயின் பக்கம் கொண்டு வரக்கூடிய ஒரு நிலையை தமிழக ஜனநாயக முறை மாற்றிவிட்டது. அதன் விளைவாக 108 இடங்களில் அவர்கள் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க அவர்கள் முயற்சி செய்துகிற நேரத்தில்தான் அவர்களுக்கு வேண்டிய ஆதரவு அவர்களிடத்திலே முழுமையாக இல்லாத காரணத்தினாலே மற்ற கூட்டணி கட்சிகள் எல்லாம் சேர்த்து கொண்டு ஆட்சி அமைக்க வேண்டும் என்ற ஒரு நிலை வந்துவிட்டது. அந்த நேரத்தில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீகை சேர்ந்த நாங்கள் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலின் அவர்களோடு தொடர்பு கொண்டு சமுதாயம் முழுவதும் இந்த ஆட்சிக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று எங்களை வற்புறுத்துகிறார்கள். இரவு பகலாக எல்லா சமுதாய மக்களும் ஒரே மாதிரி எங்களிடத்திலே வற்புறுத்துகிறார்களே என்றெல்லாம் கலந்து பேச வேண்டும் என்று அவர்களிடத்திலே சென்றோம். பல்வேறு கருத்துக்களை அவர்களோடு நாங்கள் பரிமாறினோம். இறுதியாக தமிழக வெற்றி கழக ஆட்சி அமைவதற்கு இந்திய யூனியன் முஸ்லீம் லீகிலே உள்ள நாங்கள் எங்களது 2 சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவையும் கொடுக்க வேண்டும் என்ற முடிவு எடுக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் எந்த நிபந்தனையும் இல்லாமல் ஆட்சி அமைய வேண்டும் என்பதற்காக எங்கள் ஆதரவை கொடுத்தோம். எந்த நிபந்தனையும் நாங்கள் வைக்கவில்லை, கேட்கவும் இல்லை. ஏன் ஆதரவு கொடுத்தோம் என்பதை பற்றி தளபதி மு.க. ஸ்டாலினிடத்திலும் நாங்கள் விவாதித்திருக்கிறோம். நாங்கள் கொடுக்க வேண்டிய அவசியம் எப்படி வந்தது என்பதை அவர்களிடத்திலே பேசியிருக்கிறோம். நாங்கள் ஆதரவு கொடுக்கவில்லை என்று சொன்னால் தமிழ்நாட்டிலே கவர்னர் ஆட்சி, ஜனாதிபதி ஆட்சி வந்துவிடும் என்ற ஒரு அச்சம் பரவி கொண்டிருக்கிறது. ஜனாதிபதி ஆட்சி என்று சொன்னால், கவர்னர் ஆட்சி என்று சொன்னால் அது மறைமுகமான மத்திய அரசினுடைய பிஜேபி ஆட்சி தான் தமிழகத்திலே திணிக்கப்படுகிறது என்று நிலைமை வந்துவிடும். அப்படிப்பட்ட நிலைமை வருவதற்கு முஸ்லீம் லீகிலே உள்ள நாங்கள் அதற்கு காரணமாகி விடக்கூடாது. ஏனென்று சொன்னால், இந்தியாவிலிருந்து பாகிஸ்தானை பிரித்த பிறகு இந்திய முஸ்லீம்கள் என்னென்ன சோதனைகளுக்கும் வேதனைகளுக்கும் ஆளானார்கள் என்பது வரலாறு எங்களுக்கு தெரியும். அப்படி ஒரு மிகப்பெரிய பழியை எங்கள் சமுதாயத்தின் மீது வந்து விழுந்து விடுமே என்ற அச்ச உணர்வோடு நாங்கள் சமுதாய மக்களுடைய உணர்வை பிரதிபலித்து எங்களது ஆதரவை தமிழக வெற்றி கழக ஆட்சி அமைவதற்கு நாங்கள் கொடுத்தோம். கொடுப்பதற்கு முன்பு பல முறை ஸ்டாலின் அவர்களோடும் நண்பர்களோடும் கலந்து பேசித்தான் எங்களுடைய ஆதரவை தெரிவித்தோம். அதனுடைய விளைவாக எந்த நிபந்தனை இல்லாத ஆதரவை கொடுத்திருந்தாலும் பெருமனது பண்ணி நாங்கள் கேட்காத ஒன்றை நீங்களும் அமைச்சரவையில் ஈடுபட வேண்டும் என்று நாங்கள் கேட்கவில்லை, எதிர்பார்க்கவும் இல்லை. எங்களை தனியாக அழைத்து, நேரடியாக அழைத்து, கடிதமும் அழைத்து, பத்திரிகை உங்கள் நண்பர்கள் உங்களைப் போலவே அழைத்து உங்களிடத்தில் கூட அது சொல்லப்பட்டதுடைய பிறகு எங்களது அகில இந்திய தலைமை இருக்கிறது கேரளாவில், பொலிட்டிக்கல் அட்வைசரி கமிட்டி என்று இருக்கிறது. அதனுடைய தலைவர் கேரளத்து
தங்கள் சாகித் அவர் தலைவர், அவரை கலந்து கொண்டு கேரளாவில் உள்ள குஞ்சாலிக்குட்டி அவர்கள் இன்றைய மினிஸ்டர், அவர் இந்திய முஸ்லீம் லீகுடைய தேசிய பொதுச் செயலாளராக இருக்கிறார். அந்த கமிட்டியில் உள்ள அருமை நண்பர்களை எல்லாம் கலந்து அவர்களுடைய ஒப்புதலை பெற்று இந்த அமைச்சரவையில் ஈடுபடுவது சிறந்ததாக இருக்கும் என்று அவர்களும் எங்களுக்கு ஆலோசனை கொடுத்த பிறகு எங்களது அறிவிப்பை தெரிவித்து அந்த அமைச்சரவையில் எங்கள் இந்திய முஸ்லீம் லீகின் சார்பாக அவர் ஃபாரூக் அவர்களை சட்டமன்றத்தினுடைய முஸ்லீம் லீக் தலைவராக அறிவித்து, அதே நேரத்தில் ஷாஜகான் அவர்களை மந்திரி சபையில் இடம்பெற வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை முடிவு செய்து நாங்கள் அறிவித்தோம். அந்த அடிப்படையில் இப்பொழுது தமிழக வெற்றி கழக அரசு தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறது. இது நல்லாட்சி தொடர்கிறது என்று எல்லோரும் சொல்லுகிறார்கள். இந்த நல்லாட்சி தொடர வேண்டும் என்று நாமும் விரும்புகிறோம், மக்களும் விரும்புகிறார்கள். இந்த நல்லாட்சி எல்லா வகையிலும் தொடர்ந்து நாளெல்லாம் நல்லதாக நடக்க வேண்டும் என்ற அந்த எண்ணத்தோடும் அந்த விருப்பத்தோடும் அந்த எதிர்பார்ப்போடும் எங்களுடைய பயணத்தை தொடர வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த கூட்டத்தில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் ஜோசப் விஜய் அவர்கள் தலைமையிலான தமிழ்நாடு அமைச்சரவையில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீகை இணைந்ததற்கு வாழ்த்து சொல்லி, இப்படிப்பட்ட ஒரு நிலைமையை உருவாக்கி கொடுத்த விஜய் அவர்களுக்கும் அந்த கட்சிக்கும் எங்களது வாழ்த்தை சொல்லி வரவேற்பை சொல்லி, இந்த கூட்டணியில் உள்ள இந்த ஆட்சி, இந்த நல்ல ஆட்சி இன்று இருப்பது போல் என்றும் தொடர வேண்டும் என்ற உணர்வோடு எங்களது பயணம் தொடரும். அப்படி தொடர்வதற்கான ஒரு தீர்மானத்தை இந்த கூட்டத்திலே நாங்கள் நிறைவேற்றி இருக்கிறோம். இங்கே பாருங்க, அதாவது ஏதாவது ஒவ்வொன்றா கேளுங்க. இல்லை ஒன்னா கேளுங்க. அது தப்பா நீங்களா கற்பனை பண்ணி கேட்கறது இல்லைங்க. நான் நீங்களா கற்பனை பண்ணி கேட்கக்கூடாது. இஸ்லாமிய மார்க்கத்தில் 5 கடமை இருக்குது. 6வது கடமை ஜனநாயகத்தில் ஓட்டு போடுவது என்று சொன்னேனே தவிர திமுக கூட்டணிக்கு ஓட்டு போட சொல்லவில்லை. அது அப்படி நீங்களா கற்பனை பண்ணிக்கிட்டா எப்படி? நீங்களா கற்பனை பண்ணி ஒரு கேள்வியை கேட்டால் எப்படி சார்? எப்போ சொன்னது? எந்த சவலத்தில் வந்தது? நீங்களா கற்பனை பண்ணி கேட்டால் சொன்னதை உங்களுக்கு இஷ்டத்துக்கு மாற்றி 6வது கடமையாக ஜனநாயகத்தில் ஓட்டு போடுவதை கருத வேண்டும் என்று நான் சொன்னேன். என்ன இப்போ இறந்து போயிட்டார்ல பெரியவர் இஸ்லாஸ் இருக்கணும், அவருடைய கூட்டத்தில் தான் சொன்னேன். முஸ்லீம்களுக்கு 5 கடமை இருக்குது. 6வது கடமையாக ஓட்டு போடுவது ஜனநாயகத்தில் கடமை, அதை நிறைவேற்ற வேண்டும் என்று அப்பொழுது நாங்கள் திமுக கூட்டணியில் இருந்தோம். திமுக கூட்டணிக்கு திமுகவுக்கு ஓட்டு போடுவது 6வது கடமை என்று நான் சொன்னதும் இல்லை. அப்படின்னு நீங்களா கற்பனை பண்ணிக்கிட்டா எப்படி பாய்? நீங்களா கற்பனை பண்ணிக்கிட்டா நீங்க இப்ப கற்பனை பண்றதுக்கு நான் பதில் சொல்லணுமா? அப்புறம் சொல்லாத சொல்லி எப்படியா? சொல்லாத சொல்லி நீ கேட்டா எப்படி சொல்ல முடியும்? என்ன சொல்ற நீ? இல்லையா சொல்லாத விட்டு நீயே கேட்டா எப்படியே சொல்ல முடியும்? சொல்லாத சொல்லி பிரச்சாரம் சொல்ற முடியா? நான் சொல்லாத விட்டு நீ கேட்டு என்ன பிரச்சாரம்? நான் சொல்லாத கேள்வி கேள்வியா? கேள்வியை கேட்காத எல்லாம் சொல்லாத விடு. திமுக கூட்டணியில இடம்பெற இயலாதுன்னு சொல்லிட்டீங்க, தீர்மானம் போட்டு. ஆமா. இன்னொரு விஷயம் வந்து என்ன சொல்லிருக்கீங்கன்னா, தேர்தல் வரும்போது இடைக்கால தேர்தல் வருதுல்ல, நாடாளுமன்ற தேர்தல் ஆகட்டும், உள்ளாட்சி தேர்தல் வரும் பொழுது அப்பொழுது வந்து தேர்தல் கூட்டணி அறிவிப்பான்னு சொல்லியிருக்கீங்க. இப்ப இடைத்தேர்தல் வருதுல்ல, இடைத்தேர்தல் வரும் பொழுது உங்களுடைய நிலைப்பாடு என்ன? ஒரு குழப்பமும் கிடையாது. தமிழ்நாட்டில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சி நடக்குது.
இந்த ஆட்சி சிறப்பாக நடக்க வேண்டும் என்பது தமிழ் மக்களுடைய விருப்பம், எங்களுடைய விருப்பம் அதுதான். அந்த ஆட்சிக்கு உறுதுணையாக எங்கள் சார்பிலும் அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கிறோம். இந்த அமைச்சரவையில் நாங்கள் இடம்பெற்ற பிறகு அந்த அமைச்சரவை செய்யக்கூடிய அனைத்து நல்ல காரியங்களும் தொடர வேண்டும் என்று தான் விரும்புவோம். அப்படிப்பட்ட ஆட்சி நாங்கள் இருக்கிற காரணத்தினால் மட்டுமல்ல, இந்த நல்லாட்சி இன்று இருப்பது போல் நாளையும் தொடர்ந்து நீடித்து இருக்க வேண்டும், மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று விரும்புகிற காரணத்தினால இந்த ஆட்சி தொடர்வதற்கு, இந்த ஆட்சி எல்லா துறையிலும் வெல்லுவதற்கு தேர்தல், உள்ளாட்சி தேர்தல் என்றாலும், சட்டமன்ற தேர்தல் என்றாலும், இடைத்தேர்தல் என்றாலும், பாராளுமன்ற தேர்தல் என்றாலும், இந்த ஆட்சி வெற்றி பெறுவதற்கு, தொடர்வதற்கு எல்லா வகையிலும் நாங்கள் ஒத்துழைப்போம். அதற்கான முடிவுதான் இப்போ எடுத்திருக்கிறோம். அதாவது தேர்தல் கூட்டணி, அதாவது மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி என்று திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான அந்த கூட்டணிக்கு பெயர் சூட்டப்பட்டிருந்தது. அப்படிப்பட்ட ஒரு பெயர் இதுவரை தாவேகா சார்பாக எந்த பெயரும் சூட்டப்படவில்லை. அப்படி சூட்டப்படாத அந்த தேர்தல் கூட்டணியில் நாங்கள் தொடர்கிறோம். பெயர் வந்தபோது அந்த பெயரை பயன்படுத்துவோம். எங்களுக்கு எங்கே வசதி இருக்கோ அங்கே கேட்போம். எங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் நிச்சயமாக கேட்போம். ஆனால் உள்ளாட்சியில் 12,620 உள்ளாட்சி தேர்தல் நடக்கப் போகுது. அந்த உள்ளாட்சி தேர்தலில் மாநகராட்சி என்றாலும் நகராட்சி என்றாலும் முஸ்லிம் சமுதாயம் எங்கு நெருக்கமாக இதுவரை இருந்திருக்கிறதோ அங்கெல்லாம் நாங்கள் தலைவராக இருந்திருக்கிறோம், துணைத் தலைவராக இருந்திருக்கிறோம், மேயராக இருந்திருக்கிறோம், துணை மேயராக இருந்திருக்கிறோம். அந்த வாய்ப்பு கடந்த காலத்தில் எங்களுக்கு இல்லை. அப்படிப்பட்ட வாய்ப்பை நிச்சயமாக தமிழக வெற்றி கழக கூட்டணியோடு சேர்ந்து நாங்கள் நிச்சயமாக பெறுவோம். அதற்காக பாடுபடுவோம். தமிழ்நாட்டில் ஒரு மாதமாக இருக்கக்கூடிய ஆட்சி எல்லா சமுதாய மக்களும் வரவேற்று கொண்டிருக்கிறார்கள். அங்கங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள், மக்கள் மத்தியில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அத்தனையும் ஆட்சி, இந்த ஒரு அரசாட்சி நிச்சயமாக சுமூகமாக தீர்த்து கொண்டிருக்கிறது. சுகமாக தீர்த்து வைப்பா என்று நம்புகிறேன். முதலமைச்சர் இப்போ சட்டமன்றத்தில் பேசி தானே இருக்காரு. இல்லை, சட்டம் ஒழுங்கு பிரச்சனைன்னு சட்டமன்றத்தில் பிரச்சனை வந்தால் பேசுவார். சட்டமன்றத்தில் சட்ட ஒழுங்கு பிரச்சனை பற்றி தீர்மானம் வந்தால் பேசுவார். ஆமாம். பாய், பெண்களுக்கு எதிரான பிரச்சனையே இன்றைக்கி நேற்று நடக்குது. இது இல்லாமல் போகிறதுக்கு தானே எல்லா முயற்சியும் பண்ணுறாங்க. அதான் அந்த சிங்க பெண்மணி படையை ஒன்று உருவாக்கியிருக்காங்களே. நிச்சயமாக சிங்க பெண்மணி படையை அது சரியாக பண்ணிட்டாங்கன்னா நிச்சயமாக எந்த பொம்பளையும் பாதிக்கப்பட மாட்டாங்க. எந்த ஆணும் பெண்களுக்கு எதிராக ஒரு காரியத்தை செய்ய முடியாது. சிங்கப்பெண்ணுடைய அந்த பெண்களுடைய படை சீக்கிரமாக போய் எல்லாத்தையும் தடுப்புன்னு நான் நம்புகிறேன். அவர் இருக்கும்போது சொன்னேன், அந்த அந்த கூட்டணியில் இருக்கும்போது அப்படி சொன்னேம்மா. இல்லைம்மா, அந்த கூட்டணியில் இருக்கும்போது அப்படி சொன்னேன். இப்போ தான் இல்லையே. அந்த கூட்டம் இருக்கும்போது தான் நான் சொன்னேன். அப்போதான் சொல்கிறேன். இப்போது தமிழக வெற்றி கழக கூட்டணியில் இன்று இருக்கிறோம், நாளை இருப்போம், தொடர்ந்து இருப்போம்னு சொல்கிறேன். ஏன்னா அந்த கூட்டணி இருக்கிறதுனால. பாய், அது பண்ணுவோம். இல்லைங்க, நண்பர்கள் என்னை நிறைய விமர்சனம் பண்ணலாம். இப்போவே பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க, என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் நாங்கள் காதில் வாங்கிக்கிறது இல்லை சார். என் நண்பர்கள் தானே.
என்னுடைய இனிய நண்பர்கள். சில பேர் தெரிஞ்சு பேசலாம், தெரியாமையும் பேசலாம். ஆனால் அவர்கள் எது செஞ்சாலும் எங்களுக்கு அது பதில் சொல்ல மாட்டோம். அதுக்கு நாங்கள் விமர்சனமாக அது ஒரு விமர்சனம் நாங்கள் கருத மாட்டோம். எங்கள் நண்பர்களே எங்களுக்கு எதோ சொல்லி மனசை தேர்த்திக்கிறாங்கன்னு நினைப்போம். அவ்வளோதான். சோஃபாவா? நாங்கள் சோஃபா வாங்கலை சார். இல்லைங்க, அதாவது நீங்கள் எங்கள் முஸ்லீம் லீக் ஆஃபீஸுக்கு இதுவரைக்கும் எந்த சிஎம்மும் வந்ததில்லை. இவருக்கு நாங்கள் ஆதரவு கொடுத்த பிறகு சிஎம்க்கு எங்கள் ஆஃபீஸுக்கு வந்து எல்லா ஆஃபீஸுக்கு போய் வந்த மாதிரி உங்கள் ஆஃபீஸுக்கு வர்றேன்னு எங்களுக்கு சொல்லிட்டாரு. நான் 3 தடவை வேணாங்க இந்த தெரு ரொம்ப சிக்கலான தெருவுங்க, இது வந்து நான் உங்கள் ஆஃபீஸில் வந்து நன்றி சொல்லிக்கிறேங்கன்னு சொல்லிகிட்டு இருக்கேன். இல்லை சார், நீங்கள் சொல்கிற நன்றியை உங்கள் ஆஃபீஸில் நாங்கள் வாங்கிக்கிறோன்னு சொல்லிவிட்டேன். 3 தரம் 4 தரம் சொல்லி வேணாங்க, நீங்கள் இந்த பெரிய கூட்டத்தில் வந்து நீங்கள் நிற்க வேணாங்க அப்படின்னு. இல்லை எல்லா ஆஃபீஸுக்கும் நாங்கள் போனோம், உங்கள் ஆஃபீஸுக்கு வந்தால் தானே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னார். அப்படி வந்துட்டார். இவர் வந்ததுனால எங்கள் ஆஃபீஸை அலங்காரம் பண்ணுறதுக்காக வேண்டி சினிமா பண்ணுவாங்க பாருங்கள், ஒரு இரவா வெளில அடித்து சோஃபாலாம், நீங்கள் சோஃபா கேட்டு அங்கே தான் போட்டது. நிறைய வாடகை சோஃபா வாங்கி போட்டோம். நிறைய சோஃபாவாக வாங்கி 7-8 சோஃபா போட்டு அவர் வந்தவொடனே உட்கார வைக்கணுமேனு சொல்லி அதுதான் நாங்கள் பண்ணதை தவிர வேறு சோஃபா அந்த இதெல்லாம் எங்களுக்கு கூட தெரியாது சார். ஏன்னா போட்டதே அப்போயே காலையில் கூட்டி தூக்கிட்டு போயிட்டாங்க சார். சார், மேகதாது அப்படின்னா உங்களுக்கு தான் தெரியுமே. அங்கே போய் பார்த்தா தெரியும். காவேரி ஆறு அந்த மலையிலிருந்து வந்து ஒரு சின்ன ஓடை மாதிரி வரும். அந்த ஓடையிலேருந்து வந்து தான் பிரிஞ்சு காவேரி ஆறு வருது. இந்த ஓடை மாதிரி மாறி வரக்கூடியதை மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.